மஸ்ஜிதுக்கு தொலை வந்தா நீங்க எங்க நிக்கிறது? எந்த இடத்துல நிற்பீங்க? முதல் சஃப்லையா, ரெண்டாவது சஃப்லையா, மூணாவது சஃப்லையா? இப்போ ஓவர் க்ரௌடாக இருக்கக்கூடிய நீங்க இருக்கிற யாருக்கெல்லாம் முதல் சஃப் கிடைக்குதோ அவங்க முதல் சஃப்ல இருக்கணும். அதுக்கு பின்னாடி ரெண்டாவது சஃப், மூணாவது சஃப் அப்படின்னு போக வேண்டியதான். ஆனா நாங்க ட்ரை பண்ணி, நாங்க நினைச்சு டார்கெட் பண்ணி வர வேண்டியது முதல் சஃப் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கும் என்ன சொல்றாங்க? லவ் யஅலமுன் நாசு மா ஃபின் நிதாஇ வஸ்ஸஃபில் அவ்வல். ரெண்டு விஷயம். இந்த பாங்கு சொல்றதுக்கு அதான் சொல்றது. அதான் சொன்னால் என்ன சிறப்புகள் கிடைக்கும் என்பதையும், வஸ்ஸஃபில் அவ்வல் முதலாம் சஃப்ல தொழுதால் என்ன கிஃப்ட்டுகள், என்ன பெனிஃபிட்ஸ்கள் கிடைக்கும் என்பதை மக்கள் அறிவார்களாக இருந்தால். பாருங்க, இதுலயும் பெனிஃபிட்ஸ் ரசூலுல்லாஹ் மறைச்சு தான் சொல்றாங்க. ஒரு சில ஹதீஸ்களை சில விஷயங்கள் சொன்னாலும் கிடைக்க போகின்ற 100க்கு 100 பெனிஃபிட்ஸ், பயன்கள் ரசூலுல்லாஹ் அப்படி கொஞ்சம் மறைச்சு சொல்றாங்க. ஏன் தெரியுமா? மக்கள் இதுல போட்டி போட்டுக்கொண்டு வரணும், மக்கள் ஆர்வமாக ஈடுபடணும். இதனுடைய பெனிஃபிட்ஸ்களை முழுமையாக பார்க்கணும்னா மறுமையில் எங்களுக்கு பார்க்கலாம். இந்த துனியா என்பது எங்களுக்கு ஒரு சோதனை களம், பரீட்சை தான். செல்றதை செஞ்சுட்டு போயிடுவோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பாங்கு சொன்னால் என்ன சிறப்பு என்பதையும், வஸ்ஸஃபில் அவ்வல் முதல் சஃப்ல வந்து நின்று தொழுதால் என்ன சிறப்பு என்பதையும் அவர்கள் அறிவார்களாக இருந்தால், சும்மலம் மெஜிது இப்போ அவங்க இன்ட்ரெஸ்டா இருக்கிறாங்க, பாங்கு சொல்லணும், முதல் சஃப்ல தொழணும் என்று எல்லாரும் இன்ட்ரெஸ்டாக தொடங்கிட்டோம்னா எல்லாருக்கும் முதல் சஃப்பும் கிடைக்காது, எல்லாருக்கும் பாங்கு சொல்லவும் இயலாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்ப ஒரு முடிவுக்கு வருவாங்க. என்ன தெரியுமா? எனக்கும் பாங்கு சொல்லணும், அதான் சொல்லணும், எனக்கும் முதல் சஃப்ல தொழணும் என்று எல்லா மக்களும் போட்டி போட ஆரம்பித்து விட்டார்கள் என்றால் துண்டு குலுக்கி போட்டுத்தான் நீங்க முதல் சஃபை செலக்ட் பண்ண வேண்டி வரும். துண்டு குலுக்கி போட்டு தான் லோஹருக்கு யாரு பாங்கு சொல்றது, அசருக்கு யாரு பாங்கு சொல்றது தேடி வருவீங்க. ஆனா இன்னைக்கு அது இல்லை. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சிறப்பு சொல்றாங்கன்னா, முதல் சஃப்ல தொழுவது மிக சிறப்புக்குரியது. ஒவ்வொரு வக்துக்கும் அதான் சொல்றது, பாங்கு சொல்றது மிக சிறப்புக்குரியது. இதனுடைய சிறப்புகள் என்ன என்பதை மக்கள் அறிவார்களாக இருந்தால் துண்டு குலுக்கி போட்டாவது அந்த இடத்தை எடுத்துக்கொள்வாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, எங்கட நாட்டில் முதல் சஃப்ல வந்து போட்டி போடுறதை குறைச்சு. நீங்க வெளிநாடுகளில் சவுதி அரேபியாவில் போய் பார்த்தீங்கன்னா, சில ஆட்கள் ஒரு முறை ஒரு முக்கியமான ஒரு உஸ்தாத் அவரை சந்திக்கிறதுக்கு போயிருந்த நேரத்தில் மிகப்பெரிய ஒரு மஸ்ஜித் ரியாதில் அவர் முதல் சஃப்ல இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் ட்ரை பண்ணுறோம், மக்ரிபுக்கு 5:30 மணி, மக்ரிபுக்கு முதல் சஃப் நினைச்சு கூட பார்க்கலாம். சரி, மக்ரிப் தொழுது முடிஞ்சு இஷாவை பார்த்தா நினைச்சு கூட பார்க்கலாம். அது யாரும் உசும்புறாங்க இல்லை, யாருமே உசும்புறாங்க இல்லைங்க இருந்து. பிறகு விசாரிச்சு பார்த்தா அப்போ ஒருத்தர் வந்து தண்ணி குடிக்க தேவைப்படுது. நல்லா பார்த்து, இது நீங்கள் நல்லா யோசிக்கணும். அது இருந்த ஒரு பக்கத்தில் நான் கதைச்சு கொண்டிருக்கிற இடத்துல ஒரு பெரிய ஒரு வயதான ஒரு மனிதர், அவருக்கு தண்ணி குடிக்க தேவைப்படுது. இப்போ அவர் எலும்பி போய் தண்ணி குடிக்கணுமா இல்லையா? எலும்பி போய் தண்ணி குடிக்கணும். அந்த இடத்திலிருந்து எலும்பி தண்ணி குடிக்கிறதுக்கு போனாருண்டா அந்த இடம் போயிடும், கன்ஃபார்ம். இது நான் கண்ணால் கண்டதை சொல்றேன். இப்போ அவருக்கு தண்ணி தாகம், அவர் என்ன தெரியுமா செய்கிறார்? அங்கே வேலை செஞ்சு கொண்டு இருந்த ஒரு ஆளை இப்படியோ கஷ்டப்பட்டு அழைக்கிறார். அழைச்சி அவரோட கையில் ஒரு அமௌண்ட்டை கொடுத்து தண்ணி ஒரு பொட்டில் எடுத்துகிட்டு வாங்கன்றார். பள்ளி மஸ்ஜிதில் ஃப்ரீயாக நிறைய ஃப்ரிட்ஜில் தண்ணி இருக்குது, அது ஃப்ரீயாக கொடுக்குறது. ஆனால் இவர் அவருக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்து தான் கொடுக்குற, ஹதியாக கிஃப்டாக கொடுக்குறார். தண்ணி போத்தல் கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. அப்போ அவர் கொடுத்தது எவ்வளோ தெரியுமா? 100 ரியால் கொடுக்குறார். சாதாரணமாக 100 ரியால் கூட இந்தியத்தில் பெரும்பாலும் 9,000 ரூபா. சாதாரண இன்றைக்குள்ள ரியால் ரேட்டை பார்த்தீங்கன்னா 9,000 ரூபா. அந்த தண்ணி போத்தலோட விலை 1 ரியால், 90 ரூபாட வேலை. அது 1 ரியாலோட தண்ணி போத்தலுக்கு இந்த அங்கே இருக்கக்கூடிய தண்ணி போத்தலை எடுக்கிறதுக்கு இங்கே இருந்து 100 ரியால் கொடுத்து எடுக்கிறார். அப்போ இதை நான் பார்த்து கொண்டு இருந்து நான் சும்மா அப்படி சுவாரஸ்யமாக பேசக்கூடிய அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் 100 ரியால் கொடுத்தீங்க 1 ரியாலோட தண்ணி போத்தலுக்கு. அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவர் சொன்ன வார்த்தை அது என்ன உங்களுக்கு தெரியுமா? ஹதீஸ் வருது, அது 100 ரியால் மாதிரி இல்லை. நான் இந்த இடத்திலிருந்து எழும்பி தண்ணீர் குடிப்பதற்கு அந்த இடத்துக்கு போனால் முதல் சஃப் எனக்கு கிடைக்காது, கன்ஃபார்ம் என்றார். எனக்கு அந்த 100 ரியாலை விட பெருசு எனக்கு முதல் சஃப் கிடைக்கிறது என்று சொன்னார். அன்பார்ந்த சகோதரர்களே, ஆச்சரியம். இது நான் இன்னொருத்தர் சொன்னதை சொல்றது, நானாக பேசினதை சொல்றேன். அதே மாதிரி இன்னொருத்தர் இருந்தார். அவர் ஸ்ரீலங்காவுக்கும் இலங்கைக்கும் வந்து சில மதரசாக்களை பாடங்கள் நடத்துவார், நிகழ்ச்சிகள் செய்வார். அவரும் அந்த இடத்துல மக்ரிபுக்கு போகிற ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு வரல. நான் இஷாவையும் தொழுதுட்டு தான் வரேன், என்னை இந்த இடம் போயிடும். அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், அப்போ நீங்கள் ஸ்ரீலங்காவுக்கு வரக்குள்ளே வேறு நாடுகளுக்கு போகக்குள்ளே இந்த இடத்துல செய்தி என்ன சொல்லியிருப்பார்? வளமையாக முதல் சஃப்பில் ஒரு இடத்த பிடிச்சி வச்சிருக்கிறார், நேரத்தோட வந்துடுவார். அவர் சொல்றார், அந்த இடத்தை எடுக்கிறதுக்கு எத்தனை மணிக்கு வரணுமோ அத்தனை மணிக்கு நான் வந்துடுவேன், அதில் மாற்று கருத்து இல்லை. 18 வருஷமாக அந்த இடத்துல நான் தொழுதுட்டு வாரேன் என்றார்.
சரி, அப்ப நீங்க இலங்கை வேற வேற நாடுகளுக்கு தாவா பிரச்சாரங்களுக்கு போனா அந்த இடத்தை இன்னொருத்தர் பிடிச்சிருவாரு. அதுக்கு போற நீங்க எப்படி அந்த இடத்த எடுப்பீங்க? ஆச்சரியமான பதில் என்ன தெரியுமா? அவர் சொன்னார், நான் இலங்கைக்கோ வேறு வேறு நாடுகளுக்கோ பிரச்சாரத்துக்காக, தாவா பிரச்சாரத்துக்காக வேண்டி நான் செல்ல வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டால் இந்த சஃப்ல நின்று தொழுகிறதுக்காக நான் ஒரு ஆளை ஹயர் பண்றேன் என்றார். ஒரு ஆளை ஹயர் பண்றேன். இலங்கைக்கு 10 நாள் வாராருண்டா அவர் என்ன செய்வாருண்டா, ஒருத்தரை கூப்பிட்டு 10 நாள் 5 வக்துக்கும் இந்த இடத்துல நீ தொழணும், எவ்வளவு வேணும், எத்தனை ரியால் வேணும் என்றாலும் அவர் கொடுப்பார். ஆச்சரியம் சகோதரர்களே. இது எங்களுக்கே கேட்கறது நீங்க நினைக்கலாம், பைத்தியமா இந்த சஃப்ல இப்படி தொழுகிறதுக்கு வந்து இவ்வளவு செலவழிக்கிறோமான்னு. ஆனால் இந்த ஹதீஸ ஆழமாக அவர்கள் மைண்ட் கெடுத்து, எனக்கிட்ட வசதி இருக்குது, இந்த பணம் எல்லாம் மௌத்தோட முடிஞ்சிடும், அதனால இருக்கிற காலத்துல நபிகளார் எதெல்லாம் சிறப்புன்னு சொல்லியிருக்கிறார்களோ அத்தனை சிறப்புகளை நான் அடைஞ்சு கொள்ளணும் என்பதற்காக அடே வெளிநாட்டு பயணம் போற நேரத்துல கூட அந்த முதல் சஃப்பை விட்டு கொடுக்க தயார் இல்லை. ஒருத்தருக்கு கூலிக்கு அமர்த்தி அந்த இடத்துல தொலை வைத்து அவர் நாட்டுக்கு திரும்பியதுடன் அந்த இடத்திலே போய் அவர் தொழுவதற்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார் என்றால் இந்த ஹதீஸை எவ்வளவு ஆழமாக அவர் விளங்கி உள்ளத்தால் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கணும். இது எல்லாராலையும் முடியாது சகோதரர்களே. நம் கதைக்கெல்லாம் நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம். இதை அமுல்படுத்துறது என்பது சாதாரண ஒரு ஈமான் உணர்வு அல்ல. இது நபியுடைய ஹதீஸை 100க்கு 100% நம்பி முதல் சஃப்ல ரசூல் இந்த ஹதீஸை தான் சொல்லி காட்டார். சொன்னார் என்ன தெரியுமா, ரசூல் பெனிஃபிட்ஸை ஃபுல்லா சொல்லி முடிக்கலையே. எப்படி சொன்னாங்க, லவ் யஅலமுன் நாசு, இதனுடைய பயன்களை மக்கள் அறிவார்களாக இருந்தால் சீட்டு குலுக்கியாவது போட்டு வருவாங்க தானே. அப்ப எங்களுக்கு தெரியாது இதனுடைய முழுமையான பயன் என்பதை. நான் மறுமையில போய் இந்த முழுமையான பயனை பார்க்கணும் என்பதற்காக வேண்டி இருக்கிற அனைத்தையும் கொடுத்தாவது நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன்னு சொன்னார். சகோதரர், ஆச்சரியம். இப்ப நாங்க போனோம்னு சொல்லி எங்களுக்கு தொலைலாம், நினைச்சு கூட பார்க்கலாம். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உதாரணங்கள் நான் ஏன் சொல்றேன்டா, இந்த அளவுக்கு இப்ப எங்களுக்கு பள்ளியில சல்லி கொடுத்து தான் முதல் சஃப்ல நிக்கணும் அப்படி இல்லை. ஒரு பாங்கு சொல்லி 5 நிமிஷத்துல வந்தாலும் முதல் சஃப்புக்கு வந்துடலாம். அப்ப எங்களுக்கு சான்ஸ் அந்த ஒப்பீட்டு ரீதியாக பார்க்கக்கூடிய நாங்க முன்னிலையில நிக்கணும். எங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் கிடைக்குது, சும்மா வந்து தொழுதுட்டு போகலாம். முதல் சஃப்பு கூட நிறைய ஒரு நிலைமை தான் இன்னைக்கு எங்க சமூகத்தில் ஏற்பட்டு இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஹதீஸ்களை நாங்க சும்மா இந்த காதால கேட்டு இந்த காதால விட்டோம்னா எங்களுக்கு அந்த தியாகம் வராது. உள்ளத்துக்கு எடுத்து நான் இன்ஷா அல்லாஹ் இன்றையிலிருந்து முதல் சஃப்பை எப்படியாவது டார்கெட் பண்ணுவேன்.